புதுவரவு நேயர்களுக்கு வணக்கம். வழக்கறிஞர் கவியரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இரண்டாம் உலகப் போரும் இந்திய விடுதலை, இதை பற்றி தங்களுடைய கருத்து பகிர்ந்து கொள்ளுங்கள் சார். வணக்கம். சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரணன் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தேலுங்கி நீர் பாட்டிசைத்து தோணிகளோட்டி விளையாடி வருவோம். என்னடா பாட்டு பாட்டீங்கன்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டுறாதீங்க. இது நான் பாடிய பாடல் அல்ல, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடிய பாடல். இது சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரணன் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினீர் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் என்று சுப்பிரமணிய பாரதியின் கவிதைக்கேற்ப என்னுடைய உரையை நான் துவங்குகிறேன். இரண்டாம் உலகப் போரும் இந்திய விடுதலையும். இரண்டாம் உலகப் போரும் இந்திய விடுதலையும் என்பதை நாம் சொல்ல வேண்டுமென்றால், சுருங்க சொல்ல வேண்டுமென்றால் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி முறை முதல் இந்தியாவில் எப்படி இருந்தது, அவர்கள் ஆட்சி செய்த காலங்கள் 1600 இருந்து 1852 வரைக்கும் கம்பெனி ஆட்சி இந்தியாவில் நிறுவப்படுகிறது. அதற்கு பின் 1957 இருந்து 1947 வரைக்கும் சுதந்திர இந்தியான்னு சொல்றாங்க. வரலாறு நம்மளுக்கு கற்பிக்குது. மறுபடியும் மீண்டும் 1947 இருந்து 50 வரைக்கும் குடியரசு இந்தியான்னு உருவாக்குறாங்க. இந்த 1947 தான் முக்கியமான பகுதி. நம்ம தலைப்புக்கு போக போறோம். 1947 அந்த வருஷத்தை டொமினியன் இந்தியான்னு உருவாக்குறாங்க. அந்த 47க்கு 1947 பாகிஸ்தானுக்கு ஒரு டொமினியன் ஸ்டேட்டஸ், இந்தியாவுக்கு ஒரு டொமினியன் அந்தஸ்து, அதாவது டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. இதுதான் இந்த இந்திய விடுதலையும் உலகப் போரும் இந்திய விடுதலையும். இப்போ முதல் உலகப் போர் 1914 இருந்து 1918 வரைக்கும் நடக்கும். இரண்டாம் உலகப் போர் 1939 இருந்து 1945 வரைக்கும் நடக்குது. சரி, இரண்டாம் உலகப் போர்ல நடந்த உலக அரசியல் மாற்றங்கள் என்னென்னலாம் நடந்திருக்கு, நம்ம அதை பத்தி பார்க்கலாம். முதல்ல அதை பார்த்துடலாம். அதுல அரசியல் மாற்றங்கள்லாம் என்னென்ன நடந்துச்சுன்னா, 1939 இருந்து 1945 வரைக்கும் அரசியல் மாற்றங்கள், அதாவது ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவனை ஒரு பட்டத்து இளவரசன் பிரான்சிஸ் பெர்டினன்றவரை செர்பியா நாட்டை சேர்ந்த சுட்டுறான். சுட்டு கொல்லப்பட்டவனுக்கு ஆதரவா பல நாடுகள், அச்சு நாடுகள் சொல்லப்படுகிற, நேச நாடுகள் சொல்லப்படுகிற பிரான்ஸ், பிரிட்டன், ஜப்பான், ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள்லாம் துணை இருக்கிறாங்க. இந்த பாதிக்கப்பட்ட இந்த செர்பியா ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவனுக்கு ஜெர்மனி அவங்க ஆதரவா இருந்து போர்ல ஈடுபடுறாங்க. இதுதான் முதல் உலகப் போர். இப்படி இந்த முதல் உலகப் போர் முடிவுக்கு வருது 1914 இருந்து 18 வரைக்கும். 1939 ஒரு மாற்றங்கள் நடக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொல்லப்படுகிற அமெரிக்கா நடுநிலை வகிக்கிறாங்க. யார் மேலேயும் போர் தொடுக்காம, போர்ல ஈடுபடாத. 1942 ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடக்குது. அதுதான் டிசம்பர் 7ஆம் தேதி 1942 பர்ல் ஹார்பர்னு ஒரு துறைமுகம் இருக்கு. அவாய் தீவு என்று சொல்லப்படுகிற அந்த போர்க்கப்பல் மேல ஜப்பான் குண்டுமழை பொழிக்கிறாங்க. அப்ப பொழியும் போது அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில அமெரிக்கா என்ன பண்றாங்க, அது வரைக்கும் நடுநிலையை வகித்து வந்தவங்க போர்ல நேரடியா குதிக்கிறாங்க. பிரிட்டனுக்கு தன்னுடைய முழு ஆதரவை தெரிவிச்சு ஜப்பான் மேல இவங்க பதிலுக்கு ஒரு அணுகுண்ட போடுறாங்க. அதுதான் என்னன்னா, எப்போ போடுறாங்கன்னா 1945 இந்த மாசம், இது வரலாற்றுக்கு சிறப்புக்குரிய மாதம். இந்த ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதமும், அக்டோபர் மாதம், அதிலும் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஒரு அணுகுண்டு போடுறாங்க. அதுதான் என்னடானா, அந்த ஒரு நகரம் மேல போடுறாங்க, ஜப்பான் நகரம் மேல. அதுதானா ஹிரோஷிமான். இன்னொரு 3 நாள் கழித்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஒரு அணுகுண்ட போடுறாங்க. அது ஜப்பான் மேல, இன்னொரு நகரமான நாகசாகி மேல.
அப்போ அந்த அணுகுண்டு போட்ட உடனே ஜப்பான் வந்து தரைமட்டமா விழுந்துருது, புல் பூண்டு கூட முளைக்கல. அப்ப ஜப்பானை வந்து சரணடைய சொல்லி பிரிட்டன், அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள், நேச நாடுகள், பிரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் சரணடைய மாதிரி அழைக்கிறாங்க. அப்பதான் என்ன பண்றாங்க, அந்த இளவரசர் வந்து பேட்டி கொடுக்கிறாரு, ஜப்பான் அதாவது வானொலியில ரேடியோல பேட்டி கொடுக்கிறாரு. we are going to surrender now, நாங்க வந்து we are lay down our arms and to surrender, immediately surrender அப்படின்ட்டு அவங்க எங்களுடைய ஆயுதங்களை நாங்க வந்து கீழே போட்டுட்டு உங்களுடைய பிரிட்டன் கிட்ட நாங்க சரணடைகிறோன்றாங்க. அந்த சரணடைகிற நாள் எப்படான்னா அதுதான் வந்து 1945 ஆகஸ்ட் 15. அப்பொழுது ஒரு கப்பற்படை தளபதியாக இருந்த லார்ட் மவுண்ட் பேட்டனிடம் கேட்கிறாங்க, இந்த மாதிரி ஜப்பான் சரணடைஞ்சிட்டாங்களே அப்படின்ற அந்த கேள்வியை கேட்கும் போது, இந்தியாவுக்கு வந்து எப்போ சுதந்திரம் கொடுக்குறீங்கன்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, விரைவில்ன்றாங்க. as soon as to India will become a independent state. இது நான் சொல்லுங்க, லார்ட் மவுண்ட் பேட்டன்றவர் சொல்றாரு. அவர் யார் நான் பின்னாடி சொல்றேன். அவர் சொன்ன பிறகு எந்த தேதின்னு கேட்கறாங்க. அப்போ அவங்க எந்த தேதின்னும் போது அப்போ வந்து அவர் சொல்றாரு, அந்த ஆகஸ்ட் 15 தான் வந்து ஜப்பான் வந்து சரணாகதி அடைகிறாங்க பிரிட்டன் கிட்ட. அப்ப அந்த நாளே வந்து பின்னாடி வந்து இந்தியாவுக்கு சுதந்திரன்ற அந்த நாளை வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க, ஆகஸ்ட் 15. பின்னாடி 2 வருஷம் கழிச்சு 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறாங்க. இப்போ இந்த போர் நான் இந்த 2ஆம் உலக பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப இந்திய தேசிய விடுதலைன்னு நான் சொல்லணும்ல, இப்ப இதுக்கும் அதுக்கும் சைமல்டேனியஸ் ஒரு கோஇன்சைட் ஆகணும். இப்ப அதை நம்ம வந்து சொல்லணும், இது இந்த நேரத்துல இதுவும் அதுவும் ஒன்னா நடந்துச்சு, இதுக்கும் அதுக்கும் ஒரு ஒப்புமை இருக்கு, ஒரு ரிலேட்டிவ் டேர்ம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப அப்படின்னும் போது 1919 ஆண்டுல இருந்து 1945 வரைக்கும் இந்தியாவில் என்னென்னலாம் நடந்துச்சு, என்ன அரசியல் மாற்றங்கள் உருவாச்சு அப்படின்றத நம்ம சொல்லணும். இப்போ அப்படின்னும் போது 1919 வந்து மிகப்பெரிய ஒரு படுகொலை நடக்குது, ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஜெனரல் டயர்ன்றவர் வந்து நம்ம வரலாற்றை படிச்சிருப்போம், அவர் வந்து சுட்டுக் கொள்றாரு ஆயிரக்கணக்கான இந்தியர்களை சுட்டுக் கொள்ளும் போது அதுக்கு வந்து பழிவாங்கும் விதமாக நம்ம நாட்டில் இருந்த அன்னைக்கு இருந்த தேச விடுதலை போராட்ட வீரர்கள், அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ்ன்ற ஒரு 3 வீரர்கள் வந்து இந்தியாவை வந்து ஆளக்கூடாது, வெள்ளையனே நீ ஆளக்கூடாது அப்படின்ற பிரகடனம் சொல்லி, எங்கள் மக்களை ஜாலியன் வாலாபாக் படுகொலை செய்த உன்னை நாங்கள் ஆள விட மாட்டோம் என்று சொல்லிய அந்த 3 பேர் இன்குலாப் ஜிந்தாபாத் என்கின்ற முழக்கத்தை வைக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, புரட்சி நீடோழி வாழ்க, புரட்சி வாழ்க, புரட்சி வாழ்க, புரட்சி வாழ்கன்னு சொல்லி அவங்க வந்து அந்த நீதிமன்றத்திலே வந்து கண்ணீர் புகைய வீசுறாங்க. பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் 3 பேரும். இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றதால வெள்ளைக்கார அரசு வந்து அவங்க 3 பேரை வந்து பிரிட்டிஷ் கோர்ட்டுக்குள்ளேயே, அதாவது வெள்ளைக்கார நீதிமன்றத்திலே நீங்க வந்து இந்த வேலையை செஞ்சீங்கன்றதுக்காக, ஒரு கிரிமினல் குற்றம் செஞ்சிருக்கின்றதுக்காக இவங்க 3 பேரை வந்து தூக்கிலிடுறாங்க. மார்ச் 24, 1919. இதுதான் வந்து ஒரு முக்கியமான படுகொலை, இந்தியாவில் நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய படுகொலை. நம்ம அதுக்கு முன்னாடி சொல்லணும்னா, உங்களுக்கு நம்மளுக்கு வரலாறு கற்பிக்க தின்னாடனா 1857 முதல் சிப்பாய் கழகம் என்று சொல்லப்படுகிற த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அதுதான் முதல் சிப்பாய் கழகம், அதுதான் முதல் போருக்கு வித்திட்டது. அதுலதான் வந்து இந்தியர்கள் தங்களுடைய உணர்வுகளே வந்து சொல்றாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட, அவங்களுக்கு வந்து உணர்ச்சி வந்துச்சு, இனிமே நாங்க போராடணும் அப்படின்றது. அது எப்போ நாடனா, அது எந்த வருடம், எந்த இதுல, அது இதுதான் வந்து அந்த புரட்சி 1857 ரிவோல்ட்னு சொல்லப்படுகிற சிப்பாய் கழகம். ஆனா அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலே வித்திட்ட புரட்சி எதிரானா அது வேலு நாச்சியார் ஏற்படுத்திய புரட்சி 1806ஆம் ஆண்டு வேலூர் புரட்சி. ஆக இந்த புரட்சிகள்லாம் நாம் மைல் கற்களாக வரலாற்றில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 1919க்கு பிறகு மிகப்பெரிய ஒரு விடுதலை கனலை மூட்டுகிறார்கள். அதுதான் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று சொல்கிறார் பால கங்காதர திலகர்.
அதை அடைந்தே தீருவேன் என்று லட்சியம் முழக்கமிடுகிறார். பின்னாடி 1942 ஆகஸ்ட் புரட்சின்னு ஒன்று முன்னெடுக்கிறார். அவர்தான் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறதே. கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை, நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை அது பாடியது யாரை என்று பின்னாடி வரலாற்றில் நாம் படிக்கிறோம். அது வேறு யாருமல்ல, நமது தேச தந்தை மகாத்மா காந்தியார் அவர்கள் சொல்கிறார், வெள்ளையனே வெளியேறு, டு குவிட் பிரிட்டிஷர்ஸ் ஃப்ரம் இந்தியா. பிரகடனத்தை செய்கிறார். காந்தியார் ஏற்படுத்திய ஆகஸ்ட் புரட்சி 1942 ஆகஸ்ட் 8ஆம் தேதி, இன்றைய தினம் 7-8 தேதிகளில் நடக்கிறது இந்த ஆகஸ்ட் புரட்சி. Let us we drain our veins, let us do our dry. ஜான் ரஸ்கினுடைய கவிதைகளை படித்தவர் மகாத்மா காந்தியார் அவர்கள். அவர்தான் சொல்றாரு, we are drain our veins, let us do our die. செய் அல்லது செத்து மடி என்கின்ற பிரகடனத்தை அறிவிக்கிறார். ஒவ்வொரு இந்தியருடைய நெஞ்சிலும் ஏந்தி கொள்ளுங்கள் இந்த விடுதலை கனலை, செய் அல்லது செத்து மடி என்கின்ற புரட்சியை முன்னெடுக்கிறார் மகாத்மா காந்தியார் அவர்கள். அதற்கு பின் 1945 வெள்ளையன் இந்த நாட்டை ஆளக்கூடாது, நாங்கள் பிரிட்டனுக்கு பதிலாக ஜப்பானை ஆதரிக்கிறோம் என்று சொல்கிறார். அவர்தான் யார் என்றால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். 1942 இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைத்து இந்தியாவில் கொண்டு வருகிறார். இந்திய படைகள், இந்திய தேசிய ராணுவ படைகள் இம்பால் மணிப்பூர் மாநிலம், மணிப்பூர் தலைநகரம் இம்பால் வழியாக கொண்டு வந்து டெல்லி சலோ என்கின்ற போராட்டத்தை அறிவிக்கிறார். அறிவிப்பை வெளியிடுகிறார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதற்கு பின் 46 பல்வேறு போராட்டங்கள் நடக்கிறது. இந்து முஸ்லிம் கலவரங்கள் நடக்கிறது. இப்படி உருவாகிறது. 1947 நமது நாட்டு விடுதலை பல தியாக தலைவர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த 1919 இருந்து 1945 வரை நான் சொல்லணும்னா 1940 அவர்கள் அளித்த ஆகஸ்ட் கொடை, ஆகஸ்ட் 8 இந்தியாவுக்கு சுதந்திரம் என்று அறிவித்தவன் முதலில் லார்ட் லின் லித்கோ சொல்றாரு, இந்தியாவுக்கு விரைவில் சுதந்திரம், காமன்வெல்த் சபையில இந்தியாவுக்கு இடம் அளிப்போம் அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்ற அறிவிப்பை இங்க இருக்கிற தலைவர்களா ஏத்துக்கல. அப்போ அன்னைக்கு வேற விதமா போராடந்தாங்கல்ல, அந்த ஆகஸ்ட் கொடை கைவிடப்படுகிறது. 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு என்று அறிவிக்கப்படுகிறார்கள் வெள்ளையர்களால். ஏவி அலெக்சாண்டர், சார் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், பிரதிக் லாரன்ஸ் என்கின்ற 3 நபர்களும் இந்தியாவில் விஜயம் செய்து இந்திய நாட்டு தலைவர்களிடம் பேசி முடிவெடுத்து இங்கிருந்து பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அறிக்கை தயாரித்து லண்டனுக்கு அனுப்புகிறார்கள். இது கிரிப்ஸ் தூதுக்குழு. இந்த முறையும் இந்த சட்டமும் அதாவது தோல்வியை தழுவுகிறது. This attempt was failure due to they were gone to agitation against British headed by மகாத்மா காந்தி. அதாவது மகாத்மா காந்தியாருடைய தலைமையில இந்த ஆகஸ்ட் புரட்சி நடக்கிறதால இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவும் கைவிட்டு போகுது. மறுபடியும் 1945 வேவல் திட்டம் ஒண்ணு உருவாக்குறாங்க. அந்த வேவல் திட்டத்துல வேவல்ன்ற லார்ட் வேவல் சொல்றாரு, இந்தியா தலைவர்களை பேசி முடிவுக்கு கொண்டு வாங்க, நாட்டுக்கு விரைவில் சுதந்திரம் அளிச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேவல் திட்டத்தை சிம்லால ஒரு கூட்டத்தை உருவாக்குறாங்க. அப்ப அன்னைக்கு காங்கிரஸும் அன்னைக்கு இருந்த முஸ்லிம் லீகும் இதுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படாதால 2 பேரும் ஒன்று சேர்ந்து இந்த வேவல் திட்டத்துல பங்கேற்காதால ஒருவருக்கு ஒரு முரண்பாடு இருக்கிறதால இந்த வேவல் திட்டமும் கைவிட்டு போகுது. மீண்டும் ஒரு தூதுக்குழு அனுப்புறாங்க. இந்த ஃபைனல் அட்டெம்ப்ட் இதெல்லாம் இந்த கடைசி இதெல்லாம் முயற்சியெல்லாம் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு. அதுதான் அமைச்சரவை தூதுக்குழு. அந்த அமைச்சரவை தூதுக்குழுல தான் என்ன பண்றாங்க, இந்தியாவுக்கு விரைவில் சுதந்திரம் நிச்சயமா அளிக்கப்படும் அப்படின்னும் போது இத இந்திய தலைவர்களுடன் பேசி உங்களுடைய கருத்துக்களை சொல்லி லண்டனுக்கு அனுப்புங்கன்னு சொல்றாங்க. அறிக்கை தயாரிச்சு அப்படின்ட்டு
1942 வந்து கிளமெண்ட் ஆட்லின்றவர் வந்து இங்கிலாந்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம், கன்சர்வேட்டிவ் சொல்லப்படுகிற பழமைவாதிகளுடைய கட்சி தோற்று போது, அதாவது வின்ஸ்டன் சர்ச்சில் தலைமையிலான அரசியல் கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார்கள். கிளமெண்ட் ஆட்லினுடைய லேபர் பார்ட்டி தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்து ஒரு மாற்றம் ஏற்படுது அரசியல்ல, இந்திய அரசியல்ல. அப்பதான் என்னன்றாங்க, இந்தியாவுக்கு விரைவில் சுதந்திரம் அப்படின்னும் போது இங்கிருந்த வேவல வந்து அவரை வந்து யூ பேக், நீ வந்து we have to send Lord Mountbatten, நாங்க we are going to send Lord Mountbatten, he will finish all the things, அவர் எல்லாமே அவர் முடிஞ்சிருவார், நீ வந்து நாங்க லார்ட் மவுண்ட் பேட்டன் அனுப்ப போகிறோம், அவரை வந்து அனுப்பி இந்தியாவுக்கு சுதந்திரம் அளிக்க போறோம்னு சொல்றாங்க. 1900 அந்த வேவல் திட்டம் முடிஞ்சு இந்த அமைச்சரவை தூதுக்குழு வந்து சக்சஸ் ஆகுது, இதுதான் வெற்றி பெறுது. 1946 வந்து ஒரு இடைக்கால மந்திரி சபையை உருவாக்குறாங்க நேரு தலைமையில, பண்டிதர் நேரு தலைமையில. அதுதான் செப்டம்பர் 2ஆம் தேதி 1946 ஒரு இடைக்கால மந்திரி சபையை உருவாக்கி 14 பேர் கொண்ட ஒரு குழு வந்து அமைச்சரவை பட்டியலை அறிவிச்சு கொடுக்கறாங்க. அதன்படி கையெழுத்து போட்டு இந்த பிரச்சனை எல்லாம் மறுபடியும் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்க கூடாதுன்னு மீண்டும் அதுலயும் பிரச்சனை வருது. முஸ்லீம் லீக் வந்து பைகாட் பண்றாங்க, என்ன பிரதமராக்கு புறக்கணிச்சு நேரு வந்து பிரதமராக்கு, அது என்ன ஆக்குனா நல்லா இருக்கும், நான் பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்றவர் வந்து யாருன்னா முகமது அலி ஜின்னா. ஆனா ஒத்துக்க மாட்டாங்க. சரி, நாங்க இந்த அமைச்சரவை தூதுக்குழுலே பங்கேற்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க பின்னாடி அதாவது நாங்க விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மீண்டும் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி வந்து சேர்ந்துக்கிறாங்க. அவங்க விலகின தேதி எப்படானா 1946 ஆகஸ்ட் 16ஆம் தேதி டைரக்ட் ஆக்ஷன் டே, நேரடி நடவடிக்கையில இறங்குவோன்றாங்க. பின்னாடி எந்த முகமது அலி ஜின்னா அந்த அமைச்சரவை தூதுக்குழு புறக்கணிச்சாரோ அந்த அமைச்சரவை தூதுக்குழுலே மறுபடியும் சேர்றாரு. சேர்ந்த தேதி எப்படானா அக்டோபர் 10ஆம் தேதி 1946 வந்து அதுல வந்து அவர் வந்து சேர்ந்துக்கிறாரு. சேர்ந்த பிறகு இந்தியாவுக்கு சுதந்திரம் 47 அறிவிக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு வந்து அதே 47 ஆகஸ்ட் 14, நம்மளுக்கு வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொடுக்குறாங்க. அப்போ உருவாக்கி ஜூன் 3ஆம் தேதி 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சு ஒரு மசோதாவை நிறைவேற்றி இந்தியாவுக்கு தனி இந்தியாவுக்குன்னு ஒரு தனி பிரதமர், பாகிஸ்தானுக்குன்னு ஒரு பிரதமர்னு உருவாக்குறாங்க. அப்படின்னு உருவாக்கணும் போது ஜின்னா வந்து பிரதமர் ஆகுறாரு. லார்ட் மவுண்ட் பேட்டன் வந்து 2 நாட்டுக்கும் வந்து கவர்னர் ஜெனரலாவே இருக்கிறாரு. இதுதான் 1947 உருவாக்குனது. அந்த 47 உருவாக்குனது தான் இந்திய சுதந்திர சட்டம். மீண்டும் 1950 வந்து இந்தியா வந்து குடியரசு தினமாகி நம்ம வந்து குடியரசு நாடாகி நம்ம வந்து அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி நமக்கான அமைக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி நம்ம குடியரசு தினமா இந்தியாவில் நம்ம கொண்டாடுறோம். ஆக இந்திய சுதந்திரம் என்பது நம்ம வந்து சொல்லணும்னா 47 வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி எதுக்கு கொடுத்தாங்கன்றத அந்த பின்புலத்தை அந்த வரலாறு நம்ம சொல்லணும். அதை சொன்னாதான் அப்ப போரையும் முதல் உலக போரையும் 2ஆம் உலக போரையும் இந்திய தேசிய விடுதலையும் இந்தியாவில் நடைபெற்ற ஆட்சி மாற்றங்களை பத்தியும் சொன்னாதான் இந்த மக்களுக்கு இந்த இந்திய விடுதலையை பத்தி புரியும்ன்றத வந்து நான் சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி, வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி புது உறவு தொலைக்காட்சிக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.